வணக்கம். இதில் வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா, நம்ம அம் சில நேரங்களில் ரொம்ப அ ச ம் சுலபமா வந்து செயல்படுவோம் நம்ம. ம். சில நேரங்களில் பல பல நேரங்களில் நம்ம வந்துட்டு ரொம்ப சோர்வா சோர்வானா ஆ நம்ம வந்துட்டு சுறுசுறுப்பா தான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து செயல்படுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ஆ டைம் வந்துட்டு நமக்கு ரொம்ப கூட வந்துட்டு எடுக்கும். என்ன டைம் வந்து கூட எடுக்கும். ஆ அம் ஒ ஒ ஒரு ஒரு வேலைய நம்ம வந்துட்டு அம் எம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்முடைய மனம் வந்துட்டு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும் பொழுது, நம்ம அத வந்துட்டு செய்யிற நேரமும், ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது நம்ம அத செய்யக்கூடிய நேரமும் நமக்கு வந்துட்டு வேறையா இருக்கும். சரிங்களா? இத நம்ம இதே நம்ப முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சா தான், நம்மள வந்துட்டு அ உடனே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இது தெரியாமயே நம்ம வந்துட்டு செயல்படுறோம். நம்முடைய மனமும், நம்முடைய உடலும் வந்து ச அ வ அந்த உடலும் வந்துட்டு சரிவர இணைந்து செயல்பட முடியாம வந்துட்டு என்ன ஆகுது? ஸ்ட்ரகிள் ஆகுது. இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ல பல பல பேர் வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனா, இதுக்கு வந்து என்ன காரணம்? அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தெரியாம இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் காரணம். நம்முடைய மனமும், நம்முடைய உடலும் இணைந்து செயல்பட முடியாம தவிக்குது. சரிங்களா? தவிக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மனதில அந்த பழைய சிந்தனைகள், நினைவுகள், இல்ல வந்துட்டு இது ஃப்யூச்சரை பத்தின பயங்கள், இல்ல கவலைகள், இந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கைய முழுக்க நம்ம வந்துட்டு அம் பெஸ்ட்டா நம்ம வந்துட்டு செயல்படணும். அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ல அ நம்ம வந்து செயல்படுறதுனால, இதிலேயே நம்ம வந்துட்டு வாழ்றோம். என்ன நம்ம இந்த மாரி பழசு, அதே மாரி புதுசு. ம் அ நம்ம வந்து பழசுனா பாஸ்ட்டு, அதே மாரி ஃப்யூச்சரு. இந்த இந்த 2த்துலயும் நம்ம வந்துட்டு இருந்து செயல்படுறதுனால தான், நம்மள வந்துட்டு நம்ம வந்து வாழ்றதே கிடையாது. நம்ம வந்துட்டு நமக்கான வாழ்க்கைய நம்ம வந்து வாழ்றதே கிடையாது. இல்லைங்களா? இதுலேருந்து நம்ம வந்துட்டு வெளிய வர்றதுங்கிறது ரொம்ப பயிற்சிகள் வந்துட்டு நமக்கு தேவையா இருக்கும். பயிற்சி வந்து தேவையா இருக்கும். நம்ம நம்ம மனத நம்ம உடனே அத வந்துட்டு வந்து முழிச்சுக்கிட்டு நம்ம அத வந்து மாத்திடணும். மாத்திட்டு நமக்கான வேலைகள் நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, வந்து மன வலிமை வந்து வேணும். வலிமைங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்தது எப்படி நம்ம வந்துட்டு அ கொண்டு வரது அப்படிங்கிறத நான் வந்து பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, யாரையுமே எந்த விஷயங்களையுமே மத்தவங்களால நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல நம்முடைய மனதுக்கு வந்து கொண்டு போகக்கூடாது. அது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், அதே மாரி நம்முடைய சொந்த பந்தங்கள், இந்த மாரி யார வேணா இருக்கலாம். அதே மாரி நம்ம நம்ம வந்துட்டு வெளியில நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள், இவங்க யார வேணா இருக்கலாம். இந்த மாரி யாரு நமக்கு வந்துட்டு வந்து ஒரு நம்ம வந்துட்டு நம்முடைய எனர்ஜி லெவல வந்துட்டு குறைக்கிற மாதிரி யார் செயல்படுறாங்களோ, அவங்கள நம்ம வந்துட்டு நம்முடைய மனம் வந்துட்டு அவங்கள பத்தி நினைக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ம் அ அந்த மாதிரி நம்முடைய மனத வந்து பழக்கணும். சரிங்களா? அது நம்ம பழக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்முடைய மனதில உண்டாகக்கூடிய எண்ணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? பரவால்ல. இதனால என்ன ஆயிட போகுது? அப்படின்ட்டு அதனுடைய வேல்யூ தெரியாம பழைய சிந்தனைகள், நினைவுகள நம்ம நம்முடைய மனம் வந்துட்டு யோசிக்க வந்துட்டு விட்டுர்றோம். அது யோசிக்கிறதுனால என்ன என்ன ஆகுது தெரியுங்களா? அ நம் நாம நம்முடைய நம்முடைய அந்த ஆற்றல் மையம் வந்துட்டு பாதிக்கப்படுது. நம்முடைய ஆற்றல் மையம் வந்து பாதிக்கப்படுதுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்முடைய அந்த ஒரு சக்ராஸ் வந்து பாதிக்கப்படுது.
சக்கரை வந்து பாதிக்கப்படுறதுனால நம்மளால் வந்து சரிவர வந்துட்டு செயல்பட முடியல. இது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வந்துட்டு இந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சேர்ந்து சாதிக்க முடியும். நன்றி.